ஜஸ்ட் இமேஜின் திஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் நீங்க கண்ணை முடிச்சு பாக்குவீங்க. நீங்க கண்ணை முடிச்சு பார்க்கும்போது ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஆபரேஷன் தியேட்டர்ல நீங்க படுத்து வைக்கீங்க. உங்களை ஆப்ரேட் பண்ணதுக்கு தேவையான டூல்ஸ் எடுத்துட்டு டாக்டர்ஸ் தயாரிட்டு இருக்காங்க. உங்க ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும்? இதுதாங்க உண்மையிலே ஒருத்தருக்கு நடந்துச்சு. ஆண்டனி H.J. இவர் ஒரு ஓவர் டோஸ் மருந்து கொடுக்கப்பட்டதுனால 2 நாளா கன்கான்சியஸா மயக்கத்துல இருந்தது. ஸோ அவர் மயக்கத்துல இருந்த போது என்ன நினைச்சிட்டாங்கன்னா டாக்டர்ஸ் இவர் பிரெயின் டெட் ஆயிட்டாரு, அதாவது ஒரு மூளைச்சாவு நினைச்சிட்டாருன்னு கிளைம் பண்ணிட்டாங்க. ஸோ அதை அவங்க ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்க ஃபேமிலியை சரி ஓகே அவரோட ஆர்கன்ஸை டொனேட் பண்ணதுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. டாக்டர்ஸ் அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணலான்னு ஆப்ரேஷன் தியேட்டர்ல வச்சு அதுக்கு தயாராகிட்டு இருந்த போதுதான் நம்மளால என்ன பண்ணிருக்காருன்னா கண்ணுல இருந்து கண்ணீர் வந்திருக்கு. அதுக்கப்புறம் முழிச்சு பார்த்துருக்காரு கண்ணை திறந்து. டாக்டர் ஸ்டன் ஆயிட்டாங்க. அப்படி நம்ம மூளைச்சாவு அடைச்சிட்டாருன்னு நினைச்சுதான் ஆப்ரேஷன் பண்ண வந்தோம், ஆனா இதுதான் உசுவோட இருக்காதுன்னு. அதனாலதாங்க எந்த விஷயமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஃபுல்லா ஆராய்ச்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுல இறங்கணும். அவசரப்பட்டு இறங்கணும்னா கொஞ்சம் விட்டு இருந்தா நீங்க அந்த ஆளை கொண்டு இருப்பாங்க. அதே மாதிரிதான் எல்லா லைஃப்லயுமே ஏதாவது குழப்பங்கள் நடக்கும் அவசரப்பட்டா. ஸோ இதே போல இண்டஸ்ட்ரி வீடியோஸ் பார்க்க நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.